வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். +2 மார்ச் 2026 மேத்தமெட்டிக்ஸில் கொஸ்டின் அனலைஸ் பார்க்க போகிறோம். 1 மார்க்கில் 4 கிரியேட்டிவ் கேட்டிருக்கிறாங்க, 2 மார்க் 2 கேட்டிருக்கிறாங்க, 3 மார்க் 2, 5 மார்க் 2 கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன வாங்க பார்க்கலாம். இது ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். 1க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. பேஜ் நம்பர் 156 இருக்குது வால்யூம் 1ல். 3க்கு ஏ, 4க்கு வந்து ஏ, 5க்கு வந்து டி, 6 கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. பேஜ் நம்பர் 274 இருக்குது வால்யூம் 1ல். 6க்கு வந்து ஆப்ஷன் டி, 7க்கு வந்து ஆப்ஷன் ஏ, 8க்கு வந்து ஆப்ஷன் சி, 9க்கு வந்து ஆப்ஷன் ஏ, 10க்கு வந்து ஆப்ஷன் ஏ, 11க்கு வந்து ஆப்ஷன் டி, 12க்கு ஆப்ஷன் சிங்க, 13க்கு ஆப்ஷன் சி, 14க்கு ஆப்ஷன் ஏ, 15க்கு ஆப்ஷன் டி, 16க்கு வந்து உங்களுக்கு கிரியேட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 189 இருக்குது ஆப்ஷன் பி. 17 கொஸ்டின் வந்து சி, 18 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. இது ஒரு டெஃபினேஷன். ஆப்ஷன் ஏ. பேஜ் நம்பர் வந்து 78 வால்யூம் 2ல் இருக்குது. அப்போ 19 வந்து ஆப்ஷன் ஏ, 20க்கு வந்து ஆப்ஷன் டி. ஸோ 2 மார்க் பாருங்கள். 21 வந்து எக்ஸாம்பிள் சம் 1.4, 22 வந்து எக்ஸசைஸ் 2.1ல் தேர்டு சம்முங்க, 23 வந்து எக்ஸாம்பிள் 3.12, 24 வந்து எக்ஸாம்பிள் சம் 4.17, 25th சம் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம், 26 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 7.47, 27 எடுத்துட்டிங்கன்னா கிரியேட்டிவ் சம் யூனிட் 8ல் FOYன்னு நம்ம வந்து டெரைவேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x/y² இன்ட்டு -x/y² பண்ணால் அடுத்த ஆன்சர் அப்படியே போட்டுடலாம். 2 ஸ்டெப்பு தாங்க. 26 எடுத்திங்கன்னா எக்ஸசைஸ் 9.6ல் 1ல் 1. அடுத்து 29 எடுத்திங்கன்னா எக்ஸசைஸ் 10.1ல் 1ல் சப்டிவிஷன் 6. 30 பாருங்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ √2 வேரியன்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, வேரியன்ஸ் 2x + 3னா 4 வேரியன்ஸ் எக்ஸ், 4 × 1/4 ஆன்சர் 1ங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின் யூனிட் 11ல். 3 மார்க் பாருங்கள். 31 வந்து எக்ஸாம்பிள் சம் 1.18, 32 பாருங்கள் எக்ஸசைஸ் 3.5ல் 6th சம்மு, 33 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 4.21, 34 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் தேர்டு சம், 35 எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 7.37, 36 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 8.1 2ல் செகண்டு, 37 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. எண் வந்து 5 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதோட வந்து n-1 ஃபேக்டரல் 4 ஃபேக்டரல் ஆன்சர் வந்து 24. பேஜ் நம்பர் 121ல் இருக்குங்க. 38 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 11.5ல் 8th சம், 39 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 12.7. 40 கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. Z1 வந்து 1 - I, Z2 1 + I அப்ளை பண்ணிங்கன்னா 1 - I/1 + I 2026. 1 - 1+ன்றது -I. 2024 வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆன்சர். 2 மட்டும் தான் பேலன்ஸ். அப்போ ஆன்சர் -1. 41 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 1.23 ஏல, பி வந்து எக்ஸசைஸ் 2.5ல் 6th சம்மு, 42A பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 12.6ல் 15, பி வந்து எக்ஸாம்பிள் சம் 9.27, 43ல் ஏ எடுத்துட்டிங்கன்னா 2 சம்மு கிரியேட்டிவ் சம் தாங்க. ஏக்கு பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் அப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து x = 1 ± √37/2, 1 ± 21/2 2 ஆன்சருங்க. பி வந்து ஸ்கெட்ச் கர்வ் log 1 + x. log x டயக்ராம் தெரியும். ஸோ ஒரு யூனிட்னால நம்ம லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் போட்டுருங்க. ரேஞ்சு -70 +∞, டொமைன் வந்து -1 to ∞, அசிம்ப்டோட்ஸ் வந்து x = -1, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகி போகும். இது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், கான்கேவிட்டி டவுனுங்க. ஒரு 6 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து 44ல் ஏ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.4ல் தேர்டு சம், பி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 10.8ல் 6th சம், 45 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 6.3, பி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 10.6ல் 8th சம்மு. அப்போ அடுத்து 46 ஏ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 11.10, பி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.5ல் தேர்டு சம்மு. அடுத்து 47ல் ஏ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் தேர்டு சம், பி வந்து எக்ஸசைஸ் 6.7ல் 4th சம். ஸோ தேங்க்யூ.